லெவலில் சேதம் ஏற்படுது அப்படின்னா, ஏற்கனவே நான் ஆயில் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஆயில் கண்டம் எதனால் ஏற்படுது அப்படின்ட்டு. அதில் பகை கிரகங்கள் ஏற்படுத்தும் ஆயில் பாதிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இப்போ 2 பகை கிரகங்கள் 6 இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சனியும் செவ்வாயும் பகை கிரகங்கள். சனிக்கு 6ல் செவ்வாய் இருக்குது, செவ்வாய்க்கு 8ல் வந்து சனி இருக்குது. அப்போ பகை கிரகங்கள் 6 இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். 6 இருக்குது. அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, சனி வந்து தன்னுடைய பகை நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும். சனி இருக்கக்கூடியது ராகு நட்சத்திரம், சனியும் ராகுவும் பகை. செவ்வாய் இருக்கிறது சனி நட்சத்திரம், செவ்வாயும் சனியும் பகை. அப்போ 2 பகை கிரகங்கள் 6 இருக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து சனியும் பகை கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருக்கணும், செவ்வாயும் தன்னுடைய பகை கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருக்கணும். இப்படி இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். செவ்வாய் சனி 6 இருக்குது. செவ்வாய் தன்னுடைய எதிரியினுடைய நட்சத்திரம் சனி நட்சத்திரத்தில் இருக்குது, சனி தன்னுடைய எதிரி ராகு நட்சத்திரத்தில் இருக்குது. இதனால தான் இந்த விபத்து